ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். தமிழ்நாடு முழுவதும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயற்குழு உறுப்பினரான அனீஸ் பெண் வழக்கறிஞர் ஒருவரிடம் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 15 லட்சம் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சென்னையை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்படி தகுதியுள்ள வழக்கறிஞர்களை தேர்வு செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின் மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையில் அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஆனால் காலங்காலமாக எந்த கட்சி ஆட்சியில் உள்ளதோ அந்த கட்சியின் மேலிடம் மாவட்ட செயலாளர் மூலம் வழக்கறிஞர்களை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் பரிந்துரை செய்து பின்னர் அரசு வழக்கறிஞராக அரசாணை வெளியாகும். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முதலில் அரசு வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசாணை வெளியான நிலையில் அமைச்சர் தென்னரசுக்கு வேண்டப்பட்டவர்களை தேர்வு செய்து அவரின் பரிந்துரையின் பேரில் வேறு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டு முறைகேடு நடந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். முதலில் வெளியான 7 பேர் பட்டியல் மாற்றப்பட்டு அமைச்சர் தென்னரசுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 2ஆம் தேதி அரசாணையின்படி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் காலை 6 மணிக்கு தாசில்தார் ஜெயகாந்தன் மூலம் அரசு வழக்கறிஞர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு போன் மூலம் உடனடியாக மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இதனால் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் கூடுதல் மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட விரைவு நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் கடிதம் சமர்ப்பித்து அரசு வழக்கறிஞர்களாக பதவியை ஏற்றுக்கொண்டனர். மாவட்ட தலைமை நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக ஹரிஹரனும் கூடுதல் மாவட்ட விரைவு நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக மகேஸ்வரனும் சார்பு நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக செல்வராசும் கூடுதல் சார்பு நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக சுதர்சனும் மாவட்ட மனித உரிமை ஆணைய நீதிமன்ற வழக்கறிஞராக பாரதியும் மாவட்ட நீதிமன்ற சிவில் அரசு வழக்கறிஞராக தமிழரசுவும் உத்திரமேரூர் முன்சீப் உரிமையியல் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக கற்பகமும் காஞ்சிபுரம் முன்சீப் உரிமையியல் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக சூரியகாந்தன் என 8 பேர் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவின் வாய்மொழி உத்தரவின் பேரில் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா டெங்கு காய்ச்சலால் விடுமுறையில் இருந்த நிலையில் அமைச்சர் தென்னரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஜூலை 3ஆம் தேதி மாலை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவை வரவழைத்து அரசு வழக்கறிஞர் நியமனம் ஆளுங்கட்சிக்கு ஏற்ப இல்லை என்று காரசாரமாக வாக்குவாதம் செய்துள்ளார். காய்ச்சலில் இருந்த மாவட்ட ஆட்சியர் பணிக்கு திரும்பிய நிலையில் திடீரென்று ஜூலை 7ஆம் தேதி புதிய அரசாணை ஒன்று வெளியானது. அதில் முன்பு அறிவித்த அரசு வழக்கறிஞர்களை மாற்றி புதிய அரசாணை மாவட்ட ஆட்சியர் மூலம் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் முதலில் நியமிக்கப்பட்டிருந்த ஹரிஹரன், தமிழரசு, மகேஸ்வரன், செல்வராசு, கற்பகம் ஆகியோர் நீக்கப்பட்டு பாரதியை மாவட்ட நீதிமன்ற அரசு வழக்கறிஞராகவும் காஞ்சிபுரம் உரிமையியல் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக சூரியகாந்தனையும் மாவட்ட சிவில் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக சுதர்சனையும் கூடுதல் மாவட்ட விரைவு நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக நரேந்திரகுமாரையும் சார்பு நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக துளசிங்க ராஜாவையும் கூடுதல் சார்பு நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக கவியரசனையும் நியமனம் செய்தனர். இவர்களில் பலர் அமைச்சர் தென்னரசுவின் உறவினர்கள். அதேபோல் உத்திரமேரூர் முன்சீப் உரிமையியல் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்ட கற்பகத்தை நீக்கிவிட்டு ரஞ்சித் குமாரை நியமனம் செய்துள்ளனர். இந்த புகார் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவை தொடர்பு கொண்டோம். அவர் பேச மறுத்துவிட்டார். இது சம்பந்தமாக அமைச்சர் தென்னரசுவை அழைத்தபோது அவர் நம் அழைப்பை ஏற்கவில்லை. அவர் தனது கருத்தை பதிவு செய்தால் அதை வெளியிட தயாராக இருக்கிறோம்.
கமிஷன் கட்டிங் கரப்ஷனுக்கு தாவேகா இடம் கொடுக்காது என்று மேடைகளில் முதல்வர் விஜய் டயலாக் பேசி வரும் அதே வேளையில் தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் நியமனத்திலேயே முறைகேடு புகார் எழுவதும் பல புகார்கள் தாவேகாவினராலேயே எழுப்பப்படுவதையும் தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள்.